எங்கம்மா எங்க இருக்கு காட்டுங்க. இதோ இருக்கு. இங்க வாங்க. இதுதான் இல்லையாம்மா? ஓகே. இதுதான் அந்த விஷ சாராயம் குடிச்சு தூக்கி போடுற அந்த பாக்கெட். இதுதான். ஸோ அந்த விஷ சாராயம் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் குடிக்கிறாங்க. இவ்வளோ பாக்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 50 பேருடைய உயிரை காவு வாங்கினது இந்த கவர் தான். இதுதான் அவங்க சொல்கிற அந்த விஷ சாராயத்தை 60 ரூபாய்க்கு விற்கக்கூடிய விஷயம். இதுதான் அந்த பாக்கெட் சாராயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்களை நம்ம இங்கே பார்க்க முடியும். எவ்வளோ கவர் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு பகுதியிலேயே இவ்வளோ இருக்குது. ஸோ கிழக்கு தெருவு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு பகுதியிலேயே இவ்வளோ விஷ சாராயம் பாக்கெட்டுகள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பாக்கெட் அப்படி இப்படின்னு சதுரி இருக்குது. இங்கே ஒரு 30-50 பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காவாக்கிட்டெல்லாம் இன்னும் ஒரு 50 இருக்குது. ஸோ ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி விஷ சாராயம் அதிகமாக இருக்கக்கூடிய கவர்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு காம்பவுண்ட் சவர் தான்றாங்க. அதாவது ஒரு மெயின் கேட், மெயின் பிளேஸ், கோர்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் சவர் எகிரி குடிச்சா இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்படி ஒரு மெயினான ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஓப்பனாக வந்து சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாராயம் வந்து குடிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ தூரம் ஓப்பனாக இந்த சாராய கவர்களை நம்மளால் பார்க்க முடியுது. கள்ளச்சாராய கூடாரமாக மாறிய கல்வராயன் மலை. இயற்கை மலை பூமி கருவறுக்கும் யமனாக மாறிய பின்னணி என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கள்ளச்சாராயத்திற்கு மத்திய புள்ளியாக செயல்படுகிறதா கள்ளக்குறிச்சி? பழங்குடியின மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த, விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறியது ஒரு காரணமா? சமூக ஆர்வலர்கள் எழுப்பும் கேள்வி என்ன? முப்பது பேரின் உயிரை குடித்திருக்கும் இந்த சம்பவமே கள்ளச்சாராயத்திற்கு இறுதிச் சடங்கு ஈமச் சடங்காக மாறுமா? கல்வராயன் மலைகள் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக பச்சை மலை, ஜவ்வாது மலைகள், சேர்வராயன் மலைகள் ஆகியவற்றுடன் காவிரி ஆற்று வடிநிலத்தை பாலாற்றின் வடிநிலத்தில் இருந்து பிரிக்கும் எல்லையாக 1095 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இம்மலைகளின் உயரம் 2000 முதல் 3000 அடி வரை படர்ந்து கிடக்கிறது. 2 பிரிவுகளாக செயல்படும் கல்வராயன் மலைகள் வடபகுதி சின்ன கல்வராயன் மற்றும் தென்பகுதி பெரிய கல்வராயன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் ஒரு காலத்தில் போர் வீரர்கள் என்று அழைக்கப்பட்ட வரலாற்று பின்னணி ஒரு பெரும் கதை. ஆனால் அந்த பழங்குடியின மக்களுக்கு தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறார்கள் என அவர்களில் பலர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டதாக பல தகவல்கள் கூறுகின்றன. அந்த மலைக்கு செழிப்பை தரக்கூடிய கோமுகி ஆறு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு தாராளமாக தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கிறது. கோமுகி ஆறு இந்த கல்வராயன் மலையில்தான் உற்பத்தியாகி காவிரிக்கு இணையாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கின்றது. இப்பேற்பட்ட புண்ணிய நதியை பாவச் செயல்களுக்கு சிலர் பயன்படுத்தி வருவதாக